ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் பி யூ டிஃபைனிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹேர் ஆயில் மசாஜ் எப்படி வீட்டிலே பண்ணுறது, இந்த ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணால் என்னென்ன குணங்கள் நமக்கு கிடைக்கும், இந்த ஹேர் ஆயில் மசாஜ் நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு ஹேர் வந்து சாஃப்ட், ஸ்மூத், ஸ்ட்ராங் அண்ட் அட் த சேம் டைம் நல்ல ஸ்பீடாக உங்கள் ஹேர் க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறது 3 எண்ணெய்ங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அண்ட் தென் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த 3 எண்ணெயும் ஈக்குவல் போர்ஷனில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் நல்லா வெதுன்னு இருக்கிற தண்ணியில் இந்த ஆயிலை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நீங்கள் டைரெக்டாக ஹீட்டில் வச்சிங்கன்னா அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஹேர் ஆயிலிங் மசாஜில் நீங்கள் நல்லா முடியை வந்து எடுத்துக்கோங்க. அகலமான பல் இருக்க சீர்ப்பை வச்சு நீங்கள் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முடி உடையாது அண்ட் ஈஸியாக எடுக்கவும் முடியும். சின்ன பல் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா வந்து எடுத்துக்கோங்க. இல்லாமல் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈஸியாக ஹேர் ஆயில் மசாஜ் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயில் வந்து காட்டன் பால் எடுத்துக்கோங்க. டைரெக்டாக கையில் அப்ளை பண்ணாதீங்க. கையில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா கீழே சிந்தும், அங்கங்கே சிந்தும் அண்ட் ஆயில் வந்து கரெக்டாக வந்து நம்ம ஸ்கேல்பில் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு காட்டன் பாலோ இல்லை காட்டன் பேடோ எடுத்து நல்லா ஆயிலில் டிப் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து உங்கள் ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டாட் மெத்தடில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் ஏன் பண்ணுறோன்னா நம்ம ஆயில் வந்து அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்தந்த ஓப்பனிங் உங்கள் முடியோட ரூட்ஸ் கிட்டலாம் நீங்கள் வைக்க அந்த இடம்லாம் வந்து ஓப்பன் அப் ஆகும். ஸோ ஓப்பன் அப் ஆகும்போது உங்களுக்கு நல்லா இன்னும் மசாஜ் பண்ணும்போது நல்ல நியூட்ரியன்ஸ் எல்லாம் உள்ளார போய் இறங்குறதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ ஸ்கேல்பில் ஒரு இடம் விடாமல் நல்லா காஷியஸாக பார்த்துக்கோங்க. ஒரு இடத்தையும் விடாமல் நீங்கள் ஸ்கேல்ப்பு ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்ஷன் பண்ணி இந்த ஆயிலை வந்து இப்படி டாட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பை வந்து கூலிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கேல்ப்பை வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் விளக்கெண்ணெய் எதுக்குன்னா நம்ம முடியை வந்து ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் ஆக்கிறதுக்கு, சீக்கிரமாக முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மாய்ஸ்சர், நியூட்ரியன்ஸ் நம்ம முடிக்கு தேவையான மாய்ஸ்சர் அண்ட் நியூட்ரியன்ஸ் தேங்காய் எண்ணெயில் கிடைக்குது. நீங்கள் எண்ணெய் வச்சு முடித்த பிறகு முடியை எல்லாத்தையும் உங்கள் ஃபிங்கரோட டிப்ஸில் வச்சு நல்லா அப்படியே உள்ளார வலிக்க எண்ணெயை வந்து தடவி விட்டுருங்க. ஸோ உள்ளார நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ண அந்த ஆயிலெலாம் நல்லா வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த ஆயிலில் வந்து சில பேர் வந்து சீர்ப்பு வச்சு ஆயிலை வந்து கீழே வரைக்கும் இறக்கி விடுவாங்க. சீர்ப்பு யூஸ் பண்ணால் பிரேக்கேஜ் வந்து அதிகமாகும். அடுத்தது இந்த மாதிரி கையில் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க. இப்போ கீழ்ப்பகுதிக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த பகுதியில் வந்து எண்ணெய் நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து அதிகமாக எண்ணெய் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஸ்ப்ளிட்டன்ஸ் ஆக பிரேக்கேஜ் ஆகும். அப்போ பொடி முடி அதிகமாக ஆகும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம மசாஜ் ஆரம்பிச்சிடலாங்க. நகத்தை வச்சு என்றைக்குமே மசாஜ் பண்ணாதீங்க. உங்களோட விரல்களோட டிப்பை வச்சு தான் நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். பானை மாதிரி கை இப்படி வச்சுட்டு உங்கள் பேலன்ஸ் வந்து உங்கள் கையோட ரிஸ்ட்டு வந்து 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட உச்சியிலேருந்து ஆரம்பிங்க. சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரப் பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து ஹேர் ஆயில் பண்ணும்போது இப்படி தேய்ச்சி விட்டோன்னா வச்சுக்கோங்களேன், முடி உடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா அப்படியே ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு மட்டுமே மசாஜ் கொடுங்க. அண்ட் அடுத்தது கையை எடுத்துகிட்டு திரும்பியும் வேறு பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ண உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும். தலையில் தான் வந்து பால்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து
ரத்த ஓட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கனால நமக்கு சீக்கிரமாக வந்து சொட்டை விழுவுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து 3 செக்ஷனாக நான் வந்து ஹேரை பிரிச்சுக்கிறேங்க. ஃப்ரண்ட் செக்ஷன், சைட் செக்ஷன் அண்ட் பேக் செக்ஷன். ஸோ ஃப்ரண்ட் செக்ஷனில் நான் சொன்ன மாதிரி விரலை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. பின்னாடி வரைக்குமே நெக்கு வரைக்குமே நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மசாஜ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஸோ எண்ணெயை எடுத்து சைடில் வந்து இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மசாஜ் பண்ணும்போது தாராளமாக ஒரு நல்ல ஒரு மியூசிக் போட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸிங் மியூசிக் போட்டுட்டு இது உங்களோட டைம்னு எடுத்துகிட்டு ரிலாக்ஸிங்காக நீங்கள் வந்து எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் இந்த மசாஜ் பண்ணுங்கள். ஸோ இந்த மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களே காம் டவுன் பண்ணிக்கலாம், உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களை ரெஜுவினேட் பண்ணிக்கலாம், உங்களோட டென்ஷன்லாம் குறையும், உங்களோட நர்வஸ் சிஸ்டமை வந்து இம்ப்ரூவ் பண்ணும், மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் உங்களோட திங்கிங்கை வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகும். அண்ட் உங்களுக்கே வந்து புது ஐடியாஸ் கிடைக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறனால மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், காமாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்லை வந்து உங்களோட டே வந்து இன்னும் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு கூட இது ரொம்ப நல்ல மசாஜுங்க. இந்த மாதிரி ஆயில் மசாஜ் வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு பெரிய நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஹேர் ஆயில் உங்கள் ஹேரில் ஒரு மினிமம் 2 hours மேக்ஸிமம் 12 hours வரைக்குமே வச்சுருக்கலாங்க. அப்புறம் ஒரு மைல்டு ஷாம்பூ இல்லைனா ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு மைல்டு ஷாம்பூ வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட இன்னும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பாய். அண்ட் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாமல் நீங்கள் என் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம்.